தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிப்பதிலே சோர்வடையக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் செய்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நீதி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தி இருப்போம். அதற்கான நீதி நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய தேவன் நீதி செய்கிறவர், நீதிபரர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். நம் இரவும் பகலும் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்திலே நீதி செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவர்களை ரட்சிப்புகளை நடத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.